ஏதோ சொல்லிட்டானாமே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவாகர் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அரோரா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கமருதீன் நைட்டு நேரம் திட்டிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் இவங்களுக்குலாம் தெரியாது. வெளியே பேசும்போது இவங்க புரிஞ்சிருக்காங்க போல. கமருதீன் நேத்து உங்களை போட்டு திட்டினானாமே, என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இவரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபீல்லாம் பண்ணல, ஆனால் அது ரொம்ப பேட் மேனரிசம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மரியாதை இல்லாமல் அவ்வளோ வார்த்தையை விடுறான் அப்படின்ற மாதிரிலாம் திவாகர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு புரியுது, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரல, நீங்கள் அவனை மன்னிச்சிடணும் அப்படின்றதையும் நான் சொல்ல, ஆனால் அப்படி பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஒரு அக்கு தராங்க. இவருமே நான் ஃபீல்லாம் பண்ணல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக கமருதீனோட வேலை என்ன தெரியுமா, இவரை போட்டு பயங்கரமாக திட்டுறது, மறுநாள் காலையிலேயே வந்து சாரி கேட்கறது. இந்த விஷயத்துலையும் அப்படிதாங்க நடந்தது. நைட்டு லூஸு மென்டலு, நீலாம் டாக்டரே கிடையாது, அவ்வளோ பேசினவர் அதே புடியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, மறுநாள் காலையிலேயே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. நான் தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் அப்படி பண்ணீங்க, அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன். விஜய் சேதுபதி படத்துலேயே ஒன்று வரும் பார்த்தீங்களாங்க, முடிஞ்சால் அந்த காமெடி சீனை கூட நான் அட்டாச் பண்ணுறேன். என்னன்னா, விஜய் சேதுபதி மறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட சண்டை போடுவார், மறந்ததுக்கப்புறம் வந்து அவரை வந்து அண்ணன் எப்பண்ணே வந்த அப்படின்ற மாதிரி கட்டி பிடிப்பார். இவன் ஒரு வாட்டி பண்ணுறதும் அப்படிதாங்க இருக்கு. வேணும்ட்டே திவாகர் கிட்ட சண்டை போடுறான், அதுக்கப்புறம் வந்து சாரின்னு கேட்குறான், இதே தான் தொடர்ச்சியாக பண்ணுறான். ஆனால் யோசிச்சு பாருங்க, இதில் நியாயமாக வந்து கமருதீன் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் கமருதீன் பண்ணது தப்பு, அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இவரை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஒரு அக்கை தராங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. அரோரா வந்து இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நல்லா தாங்க இருக்காங்க, கரெக்டாக தான் இருக்காங்க. என்ன, அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறதுனால வேலை செய்கிறது தெரியல, அவங்க நார்மல் ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் வேலைலாம் செய்கிறாங்களா? ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறதுனால இவங்க எந்நேரமும் துஷார் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸுக்கு போனாங்கன்னா கொஞ்சம் வேலை கீழே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவங்க எப்படி கேம் விளாட்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த விஷயம் பாராட்டுக்குரியது தான்.